கடந்த ஒரு 4 வருஷமா என்கிட்ட வந்து பணம் பறிக்கும் நோக்கத்தோடு ஒரு சினிமாவில் ஒர்க் பண்ண ஒரு மேனேஜர் அழகப்பன்னு ஒரு கேரக்டர். நடிகைகளாக இருக்கும்போது அவங்க பேர் என் பேர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட பணம் பறிக்கணுங்கிற நோக்கத்தில் நீ வள்ளியூருக்கு வந்துட்டு போறல அப்படியே வந்து உன் மேலே வந்து என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம் பாருங்கிற மாதிரி சின்ன த்ரெட்டனிங் ஃபேக்டர் மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு போலியான ஒரு விஷயம் நம்ம மேலே உருவாக்கப்பட்டுட்டால் அந்த களங்கத்தை துடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது வந்து எங்களுக்கு தான் அந்த வழி. பனங்குடி, அதாவது வள்ளியூர் பக்கத்தில் பனங்குடிங்கிற ஒரு இடத்துல வந்து கருணாநிதி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பனங்குடி ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அதாவது என்னன்னா அவர் வந்து ஒரு 47 வயது மதிக்கத்தக்க நபர்னு சொல்லி எஃப்ஐஆரில் சொல்கிறாங்க. அந்த ஆள் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஒரு சுவாரஸ்யமான கம்ப்ளைண்ட்னா, அவரோட மனைவிக்கு இபியில் வேலை வாங்கி தர்றதுக்காக நான் அவர்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு ஆக்டர், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நடிச்சுட்டு இருந்தேன், பிக் பாஸில் வந்தேன், அதுக்கப்புறம் ஆட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் டைரக்ட் பண்ணிட்டு என்னோட லைஃப்பை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் கடந்த சில வருடங்களாகவே எவ்வளோ பிரச்சனைகளை வந்து நான் சந்தித்து ஒவ்வொன்றா ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேங்கிறதும் தெரியும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒரு ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட ஒரு கம்ப்ளைண்ட். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா நெருப்பு இல்லாமல் பகையாது இல்லையா? அதில் கடந்த ஒரு 4 வருஷமாக என்கிட்ட வந்து பணம் பறிக்கும் நோக்கத்தோடு ஒரு சினிமாவில் ஒர்க் பண்ண ஒரு மேனேஜர் அழகப்பன்னு ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டர் கூட்டிகிட்டு வந்த செல்வின்னு ஒரு நபர், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட பணம் பறிக்கணுங்கிற நோக்கத்தில் என்னோட கம்பெனி செக் ஒன்று எடுத்து மிஸ்யூஸ் பண்ணாங்க. அதை வந்து கடந்த 4.5 வருஷமாக நேர்மையாக அந்த கேஸை வந்து நான் வந்து வள்ளியூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அடிஷ்னல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் இருக்குது. அதை வந்து நான் வந்து ரொம்ப நேர்மையாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் சம்மந்தமே இல்லாமல் இப்போ அவங்க என் கூட இல்லை, மனைவியாக இருந்தவங்க இப்போ என் கூட இல்லை. அன்னைக்கு என் கூட மனைவியாக இருந்தவங்க, அவங்களும் பெரிய நடிகை, உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நடிகைகளாக இருக்கும்போது அவங்க பேர் என் பேர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட பணம் பறிக்கணுங்கிற நோக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் கேஸ் ஒன்று போட்டாங்க. அதில் இருந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து குவாஷ் ஆர்டர் வாங்கி அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்கள அதிலிருந்து ரிலீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நேர்மையாக அந்த கேஸை வந்து நான் வந்து சந்திச்சுட்டு வரேன். அது சம்மந்தப்பட்ட அனைத்து விசாரணைக்கும் எல்லா ஹியரிங்க்கும் ப்ராப்பராக அட்டன் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு டைம் சென்னையிலேருந்து வள்ளியூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்து எவ்வளோ அலக்களிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆனால் இது தாண்டி வந்து அந்த ஒரு நேர்மையாக ஒரு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக என் மேலே கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து 23 அக்டோபருங்கிற டேட்டில் கொடுத்துருக்குறாங்க. அந்த 23 அக்டோபர் தான் எனக்கு ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தவர், அவரை வந்து நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து கிராஸ் பண்ணுறோம், PW1 கிராஸ் ஒன்று பண்ணுறோம். அதாவது குறுக்கு விசாரணை பண்ணி அவர்கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறோம். அந்த குறுக்கு விசாரணை முடிஞ்ச உடனே அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. ஒருவேளை கேஸ் அவருக்கு இதாக இருக்கா இல்லை, ஏன்னா அதுவும் ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் தான். அதனால் வந்து ஒரு தோத்துருவோங்கிற ஒரு இதில் புலிவாலை பிடிச்ச கதையை என்னமோ யோசிச்சாரான்னு தெரில. அவருக்கு உறுத்தான சில ஆட்களை வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் கம்ப்ளைண்ட் வச்சு நீ வள்ளியூருக்கு வந்துட்டு போகிறல அப்படியே வந்து உன் மேலே வந்து என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம் பாருங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சின்ன த்ரெட்டனிங் ஃபேக்டர் மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீ ஹியரிங்லாம் வருவியா போவியா அப்படிங்கிற மாதிரியா இல்லை என்னங்கிறத எனக்கு அசியூம் பண்ண தெரில. பட் பனங்குடி சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. அவங்களும் வந்து ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணாங்க. நான் எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணேன். ஃபேக்ட் எல்லாத்தையுமே டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டேன். அதாவது 23ஆம் தேதி 2:45 மணிக்கு வந்து இது நடந்ததாக சொல்கிறாங்க. கம்ப்ளைண்டில் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. 2:30 மணி வரைக்கும் கோர்ட்டுக்குள்ளே ஹியரிங் ப்ரொசீடிங்கே நடந்துட்டு இருந்தது. அந்த பர்டிகுலர் நபரை வந்து நாங்கள் கிராஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நபர் பேர் வந்து செல்வின், அதாவது வள்ளியூர் சேர்ந்தவர், வள்ளியூர் லெப்பை குடியிருப்பு சேர்ந்தவர். அவர் வந்து ஏதோ ஒரு நாய்க்குட்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. அதனால் இந்த ஏரியாவில் கேட்டாலே சொல்லுவாங்க நாய்க்குட்டி செல்வின்னாலே எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த நாய்க்குட்டி செல்வின்கிற நபர் வந்து ஒரு தூண்டுதலின் பேரில் இந்த மாதிரி நம்ம மேலே ஒரு எஃப்ஐஆர் கொடுக்க வச்சு அதில் ஒரு சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கட்டுங்க. இதை தாண்டி வந்து ஒரு நேர்மையாக ஒரு சில விஷயங்கள் இருந்தால் அதுக்கு எவ்வளோ நாள் நம்ம போராடலாம். இந்த மாதிரிலாம் வரும்போது யோசிச்சு பாருங்கள். இது வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விமர்சனங்கள் எல்லாம் நாங்கள் தாங்கிட்டு தான் வர்றோம். அதை தாண்டி பயங்கரமாக நடிக்கிறான் போகிறான் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அந்த கம்ப்ளைண்ட் உண்மையாக இருந்தால், அது சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் ஏதேனும் இருந்தால் நான் இந்நேரம் அரெஸ்ட் ஆகி உள்ளே தான் இருந்திருப்பேன் இல்லையா? ஆனால்
அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு அந்த டைம் ஃபேக்டரில் நாங்கள் இல்லை, இது வந்து ஒரு ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டடு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அது பேஸில் ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னோம். அது காவல்துறையும் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டாங்க. நல்ல விதமாக பேசி வந்து ஓகே சார், நாங்கள் இது நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குது, அடுத்து ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஜஸ்ட் சென்ட் மீ. ஸோ அவ்வளோதான் விஷயம். இதில் வந்து என்னென்னா, ஒரே நடிகர் நடிகைகளாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம மேலே நிறைய விமர்சனங்களும் வரும். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு போலியான ஒரு விஷயம் நம்ம மேலே உருவாக்கப்பட்டுட்டால் அந்த களங்கத்தை துடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது வந்து எங்களுக்கு தான் அந்த வழிகள் புரியும். ஸோ தயவு செஞ்சு உண்மைத்தன்மை எதுவுமே புரியாமல் யாரும் எந்த இதுவும் வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. நிறைய மனசு உடைஞ்சு போயிருக்கும். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.